எஸ் விக்கி, இப்போ வந்து தேனியில இந்த அழகான ஆத்து கிட்ட நம்ம வந்து ஆறுமுகம் அண்ணா நம்ம கூட இருக்காங்க. அண்ணா இதோட ஊர் பேர் கேப்ப, என்ன ஊர் தேனியில இது? இது வந்து குன்னூர். குன்னூர்? ஆமா. குன்னூர்னா ஊட்டி தானே? இல்ல, இது வந்து குன்னூர், தேனி குன்னூர். தேனி குன்னூர். ஓகேண்ணா. அப்ப சென்னை பக்கத்துல ஒரு குன்னூர் இருக்கு. இருக்கு. ஓ, அது எண்ணூரா? தெரியாம ஜோக் நினைச்சறியா மாட்டேன். அவனே கேட்டா அவனே பதில் சொல்லிப்பான். ஜோக்காவே பேசுங்க, இதனால என்ன இருக்கு? அவர்தான் பேசிட்டு இருக்காங்க, புரிய மாட்டேன். அவர் என்ன கேக்குறாரு தெரியுமா? ஜோக்காவாது பேசுங்க அட்லீஸ்ட் அப்படி இதனால என்ன கேக்குறாரு. இருக்கு? அதனால இப்ப சொல்ற மாதிரிங்க. உங்க பேர் ஆறுமுகம் தானே? ஆமா, ஆறுமுகம். அதான் ஆறு பக்கத்துல இருக்கீங்க. சரி, ரைட். இப்படி வந்திருக்காங்க. சரி சும்மா தரேன். ஆனா டவுட் மலர், வரும்போது நிறைய விவசாயம் எல்லாம் பண்ணிருந்தாங்க. ஆனா என்னென்ன விவசாயம் எல்லாம் இங்க பண்றாங்க இப்போ? இங்க வந்து கரும்பு, வாழை, நெல்லு, பருத்தி, மிளகா, ஈராங்காய் விவசாயம் பண்றாங்க. ஆமா, எல்லாம் பண்றாங்க. சரி, நீங்க வந்து உங்களுக்கு தேனியில இங்க நீங்க வாழ்றீங்க, இந்த வாழ்க்கை முறை உங்களுக்கு எப்படி இருக்கு? எங்களுக்கு வந்து இந்த வாழ்க்கை முறை நல்லா இருக்கு. எங்களுக்கு வந்து செலவுகள் கம்மி, ரொம்ப கம்மி. வரவு வந்து திறமை பொறுத்து, விவசாயம் பண்றதை பொறுத்து, கண்டிப்பா கண்டிப்பா விளையிறத பொறுத்து. சரி, நீங்க என்னெல்லாம் பண்றீங்க இங்க தேனியில? இங்க வந்து விவசாயம் தான் பண்றோம். இப்போதைக்கு விவசாயம் வந்து வாழை, கரும்பு, நெல், காலிஃப்ளவர் எல்லாமே போடுவோம். ஓகே, சரி, இந்த ஆறு பத்தி கண்டிப்பா கேட்கணும். இது பேர் என்ன? இந்த ஆறு வைகை ஆறு. வைகை ஆறு. வைகை ஆறு மதுரையில இருந்து இங்க வரைக்கும் இல்ல, ரோயர் கேம்ப்ல இருந்து வருது. இது எங்க போய் முடியுது இந்த ஆறு? இந்த வைடம்பல முடிஞ்சிரும், கொஞ்சம் தொலைவே. ஓ, இங்கே முடியுது. ஆமா, முடிஞ்சு அங்கிட்டு மருதைக்கு போகுது. மருதை வரைக்கும் போகும். இப்ப மதுரை போனா இது புடிச்சு போயிரலாமா? புடிச்சு போயிடலாம். மருதை போய் மருதையில இருந்து கடலுக்கு போயிரும் தண்ணி, மிச்ச தண்ணி. பீச் கடலா? பீச் கடலுக்கே போயிரும், மிச்ச தண்ணி. சென்னைக்கு போயிரலாம். பாருங்க மக்களே, இந்த இதுல குதிச்சோம்னா சென்னைக்கு போய் பார்க்கலாம் நாளைக்கு. ஓ கலை உயிரோட பார்க்கலாம். ஆனா இந்த தண்ணி எப்பயுமே வத்தாது, போய்க்கே இருக்கும். நல்ல தண்ணி, உப்பு தண்ணி கிடையாது, நல்ல தண்ணி. குடிக்கலாமா? இதுல இருந்ததே எத்தனையோ ஊர்களுக்கு அந்த பாருங்க, அந்த டாங்கி பூரா வந்து ஊர்களுக்கு தான் போகுது. ஓகே, நான் ஆக்சுவலி கேள்விப்பட்டோம். அந்த டாங்கி இந்த தண்ணி, வைகை தண்ணி வந்து கடல்ல வந்து கரையே கிடையாதாமே. அது கடல்ல சேரையில உப்பு தண்ணியா போயிரும்ல. ஆக்கூடி இது நல்ல தண்ணி. அதை தொட்டி எத்தனை தெரியுதுன்னு பாருங்க. இது பூரா கிட்ட இருக்க கிராமம், டவுனு, தேனி எல்லா ஊர்களுக்குமே போகும். அது வந்து பில்டர் போட்டு சுத்தம் பண்ணி கொடுப்பாங்க. தண்ணி சுத்தமான தண்ணி. சரி, இப்ப அண்ணா வந்து இவ்வளவு விஷயம் சொல்றாங்க. அண்ணா கிட்ட நம்ம வந்து ஒரு குட்டி கேம் விளையாடணும் இல்லையா? கேம்? ஆமா. அண்ணா நீங்க கண்ணு மூடுங்க, நான் ஒளிஞ்சு போ, நீங்க கண்டுபிடிங்க. அப்படியே கண்ணு மூடுங்க. அண்ணா அவன் சொல்றான், நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. அவன் வச்சு காவல். அதனால 100 எடுங்க. அண்ணா அண்ணா 4 5 6 7 8 9 10 11 12 13 15 16 17 18 19 20 21 22 போயிட்டே இருக்கு. 24 25 நல்லா இருக்கேனே? நல்லா இருக்கீங்க. அவங்களா எங்க ரெண்டு பேரும் இந்த இருக்காங்க. மக்களே, யாருமே பைத்தியம் நினைச்சாதீங்க. அண்ணனை பார்த்தோன்னா சின்ன வயசு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தா, அவன் ஞாபகம் வந்துருச்சு. அதை விளையாட ஆரம்பிச்சிட்டேன். எங்க மாமா பேரு வந்து ஆறுமுகம். என்னோட மாமா பேரு ஆறுமுகம் தான். என்னது? ஏழுமுகம். அதாவது நீ மாறி வந்தோன்னா ஜோக்காச்சும் வரும் பார்த்து அப்பயும் வரல. சரிங்களா? ரொம்ப நன்றிண்ணே. தேங்க்ஸ். ரொம்ப நன்றிண்ணே. இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்? மீன் பிடிக்க வந்திருக்கோம். மீன் பிடிக்க. நான் பெரிய திமிங்கலமே பிடிச்சிட்டேன். திமிங்கலம். அண்ணா உங்க பேர் என்ன? என் பேரு கலைச்செல்வன். கலைச்செல்வன், கலையரசன். 2 பேரும் கை கொடுத்துக்கோங்க. கட்டி பிடிச்சுக்கோங்க. அம்மா குத்துக்கோங்க. அண்ணா அவன் குடுத்துருவான். அவன் கலை குடுறா குடுறா, அவர் ஆசைப்படுறாரா? அண்ணா அண்ணா தடுக்காதீங்கண்ணே. கண்ணத்துல லிப்ஸ்லண்ணே. அவரு வேற பை பொண்ணு பேர் அவர்ல ஒத்து ஒத்து ஒத்து. அண்ணா ஒண்ணி பண்ண மாட்டான், கடிக்க மாட்டான். நான் பயப்படாதீங்க. சோ மீன் பிடிக்கிறதுக்காக வந்திருக்கோம் நாங்க. சரி, என்னென்ன மீன்லாம் கிடைக்கும்? சுறா கிடைக்குமா? இதுல வந்து ஜிலேபி, கண்ணாடி கெண்டை, ரோகு, வாழை, தேலி. ஆனா மீன் பேரை சொல்லி இதுல நீங்க எல்லாமே மீன் பேர் தான் சொல்றேன். அவங்க சாப்பிட மட்டும் தான் தெரியும். சரி. ஆனா வஞ்சர மீன் இருக்குமா இதுல? வஞ்சர மீன் இல்லைங்க. சங்கரா மீன்? அந்த மீன்லாம் கிடையாது. அட்லீஸ்ட் திமிங்கலம் இருக்குமா? இருக்கு பாருங்க அண்ணா, பக்கத்துல இருக்கு பாருங்க திமிங்கலம். அண்ணா இதெல்லாம் பிடிச்சி சாப்பிடலாமா? இத அந்த மீன்லாம் சாப்பிடலாம். தேலியும் இருக்கு, அதுவும் சாப்பிடலாம். மீன் பிடிச்சாச்சு. ஒண்ணும் பண்ணாது. பாருங்க கைஸ், இது வந்து ஜிலேபி. ஜிலேபி சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா நீங்க சொல்லிட்டீங்க லைவா கை சாப்பிட போறான். சோ ஃபர்ஸ்ட் டைம் லைவா இந்த ஜிலேபி மீனை கை சாப்பிட போறான். ஒரே வயல சாப்பிட போறான். கலை ஒரே வய. ஆமா ஒரே வய தான். ஏய் சும்மா இருடா. கை தட்டுங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? ஃபுல்
டைம் மீன் தான் பிடிக்கிறீங்களா இல்லை வேலை செய்றீங்களாண்ணே? நான் வந்து டிரைவரு, காத்தாடிக்கு வண்டி ஓட்டுற டிரைவரு. ஓகே. மாசம் 40,000 ரூபாய் சம்பளம். ஓகேண்ணே. என்னால முடியல. இப்ப இந்த ஃபீல்டுல இறங்கி மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். இது எவ்வளோ ஒரு இன்கம்? இது வந்து இன்கம் வந்து ஒரு நாளைக்கு மீன் கிடைக்கிறத பொறுத்து 500 ரூபா கிடைக்கும், 1000 ரூபாயும் கிடைக்கும். ஒரு நாளைக்கு கிடைக்காமையும் போயிடும். சூப்பர்ண்ணே கிடைக்காம போயிடுமா? அதுக்கு சூப்பரா இப்படி பண்ணீங்க அப்புறம் ஷோ கிடைக்காம போயிடும் உங்களுக்கு. சொல்லுங்க. வேற இது ஃபுல் பார்ட் டைம் இதுதான். ஃபுல் பார்ட் டைம் இதுதானா? அது அத வந்து பண்ணல, அந்த வேலைய பண்ணல. வண்டிக்கெல்லாம் போறது இல்ல. எப்பயாச்சும் தான் போவீங்க? போர் அடிச்சா போவீங்க? போர் அடிச்சா போவேன். அங்க செட்டில் ஆகிக்குருவோம். திருநெல்வேலி. சொந்த ஊர் எதுன்னு உங்களுக்கு? சொந்த ஊர் வந்து தேனி மாவட்டம். தேனி மாவட்டம் தான். பொழுதுபோக்கு என்ன பண்ணுவீங்க? போர் அடிச்சா என்ன பண்ணுவீங்க? ஊர் கதை உலகத்து கதை பேசுவாங்க. அந்த கதை நாங்க பேச மாட்டோம். போர் அடிச்சா இத தூண்டி எடுத்துட்டு விஷிங்கு தான் வருவோம். ஓகே. எதை போட்டு பிடிக்கிறீங்க? நம்ம மண்புழு போட்டு பிடிப்பீங்களா? மண்புழுவும் போடுவோம், மாவு, தூண்டி முள்ளு இது போட்டு பிடிப்போம். சூப்பர்ண்ணா. சூப்பர்ண்ணே, ரொம்ப நன்றி. என்ஜாய் பண்ணுங்க. எனக்கு ஒரு டவுட்ண்ணே. இப்போ மண்புழு எடுத்துட்டு வந்து அதை போட்டு மீன் சாப்பிடுறதுக்கு அதுக்கு மண்புழுவே சாப்பிட்டு போயிடலாமே? அப்படியா? ஆமாண்ணே. சரி. என்ன பண்றீங்க நீங்க? வேணுமா யூஸ் பண்றீங்களா அவனை? இவரை மட்டும் விட்டு நீங்க எல்லாம் பிடிங்க இவரை மட்டும் பிடிச்சுக்கோங்க. கலை தூக்கி போடணும் அவனை.